குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026 பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் 6 4 10 1 வருது. சூரியனுடைய ஆட்சி வருது. ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஆகும். இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரகனான குரு பகவான், புத்திரக்காரகனான குரு பகவான். இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தோம்னாக்க 2 முறை கிரக பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது. அது ஒன்று மே மாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10வது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது. அப்போ இந்த 2 கிரக பயிற்சிகள் குரு பகவான் என்ன சாமி ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரன்னீங்க, இந்த ட்ரிப்பு 2 பயிற்சி இருக்குது அப்படின்னாக்க அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட 4 மாதம் வந்துட்டு போயிட்டார். எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார், திருப்பி ரிட்டாயர்ஷன் ஆகி போயிட்டார். அதுக்கு அடுத்தது கடகத்துக்கு வராரு, அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு. அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரக பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம். இப்போ இந்த 3 கிரக பயிற்சிகளும் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது, என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் ஆளும் கிரகங்களான 4 கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசியான தனுரில் இருக்கிறாங்க. மிக பெரிய இது 9 அப்படின்றது 1 5 9 அப்படின்றது திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுதா? 9ஆம் இடம் வலுப்பெறுது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் 6/3/2026 பயிற்சி அடைகிறாரு. எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா? டிஃப்ரெண்ட் வரும். அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி 6/3/2026 சனி பகவான் பயிற்சி அடைகிறது. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான். குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் வக்ரம் நிவர்த்தியாகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் 20/5/2026 மே மாதம் மாறுறாரு. எங்கேக்கு மாறுறாரு அப்படின்னாக்க கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இந்த கர்க்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்ச நிலையை அடைகிறாரு. அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கர்க்கடகத்தில் உச்ச நிலையை அடைஞ்சு அங்கு சற்றேறக்குறைய 5 மாதம் இருக்கிறார். திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 10வது மாதம் மாறுறாரு. எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது. சிம்ம குரு 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார். அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள். இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் அதாகப்பட்டது 2026வது வருடம் பிறக்குது. இந்த 2026 யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த மொத்தத்துக்கு பலன் சொல்லுவோம். இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்
அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க, அடுத்தது வியாபாரிகளுக்கு, அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் அதிபர்களுக்கு, இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா? அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனிற்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் இருக்கிற இடம் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசியே பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் சுயமுயற்சி எடுக்கின்ற அத்தனை சுயமுயற்சியும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த துளாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த உடல் நலம் பொறுத்தனால பொருளாதார விரயங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஏற்பட்டுக்கிட்டு இருந்த விரயங்கள் அத்தனையுமே குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால அது அத்தனையுமே வீணாக போன செலவுகள் அத்தனையுமே நல்லபடியாக கட்டுப்படுத்தப்படும் தனக்காரகனான குருவுடைய பார்வை படுறதுனால. அதே போல் குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் ராசிக்கு 3ஆம் இடமான தனுரையும் பார்க்கறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே இந்த துளாராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க. அப்படி முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த 2026ஆம் ஆண்டு. கடந்த காலகட்டங்களில் உள்ளூரில் ஷூட்டிங் இருந்துச்சு, அதனால் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் ஷூட்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் கண்டினியூவாக வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் சின்னத்திரை பெரிய இளைஞர்கள் வாங்கின கடன்கள் அத்தனையுமே இந்த வெளிநாடு ஷூட்டிங் மூலியமாக 3 மடங்கு வருமானம் பெற்று இருக்கின்ற கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் மற்றும் லைட் பாய்கள் எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான செய்கைகளை நிகழ்த்தக்கூடிய ஆண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவங்க, அதே போல் ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க, அதே போல் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இவங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிநாதனுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. 5ஆவது மாதத்துலேருந்து 10ஆவது மாதம் வரையிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 10ல் குரு வரும்போது பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மேலே உள்ளவங்களோடையும் சரி, கீழே உள்ளவங்களோடையும் சரி அனுசரணையாக போயிட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை. அனுசரணை இல்லை அப்படின்னா கருத்து வேறுபாடு ஏற்படும். அந்த கருத்து வேறுபாடு அக்குமுலேட் ஆகி உத்தியோகத்துக்கே வேட்டு வைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு விடும். அடுத்தது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பகவானானவர் 11க்கு வராரு. 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திடீர்னு பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் பண்ணக்கூடியதை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகவல் தொழில்நுட்பத்தை டிஜிட்டல் மயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்நிய செலாவணிகள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திர்ஹாம்லையும் டாலர்லையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உத்தியோகம் போகக்கூடிய நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் பணி பாதுகாப்பு இல்லாமல் இருந்தீங்க, அந்த பணி பாதுகாப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மாணவர்களுக்கு, துலாம் ராசி சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும். ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு படிக்கிறதோட எழுதி பார்க்குறது சிறப்பாக இருக்கும். டிசார்டேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஞாபக மருதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஞாபக மருதி வர்றதுனால அங்கே போய் எக்ஸாம் எழுதும்போது பிளாங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு 9ல் குரு இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய டாப் 10 யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய
கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரத்துலேயும் நல்ல ஏற்றம் இருக்குமா, நல்ல ஏற்றமும் இருக்கும். பயப்பட வேண்டிய இது அம்சம் இல்லை. அடுத்தது கேது பகவான் இருக்கிற இடம் 11 இருக்கார். அந்த 11 இருக்கிறதுனால சில வியாபாரத்தில் தடங்கல்கள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். 4ல் ராகு பகவான் இருக்கிறதுனால தாய்க்கு உடல்நலத்தில் சுகக்கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கும் உடல்நலத்தில் சுகக்கேடு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்த்திடலாமா, பிரச்சனையை தவிர்த்திடலாம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்போ நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு வாங்க. அங்கே போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு வாங்க. ஜாதகத்தை வச்சுட்டாக்க தலையெழுத்து மாற்றக்கூடிய கோயில் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில். சரி, எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் போயிட்டு அங்கே ஈஸ்வரன்லேயும் குரு பகவானுக்கு, அதோட குரு பகவானோட அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு 154 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலையை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாத்திட்டு வாங்க. அப்போ வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். இதை தவிர காலையில் பொறுத்தளவுக்கு டெய்லியே காலையில் பொறுத்தளவுக்கு இது வெங்கடேஸ்வர சுப்பிரபாதமும் சாயங்காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் கேட்டுக்கிட்டு வாங்க. அப்படி வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல் விலகுமா, பனி போல் விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு அற்புதமாக இருக்குமா, அற்புதமாகவே இருக்கும். சரி, துலாம் ராசி என்பவர்களுக்கு 1/1/2026 31/12/2026 வரலும் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும்? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இருக்குமா, முன்னேற்றம் இருக்கும். அதுவும் தொடர் முன்னேற்றம் இருக்குமா, தொடர் முன்னேற்றம் இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, அவர் 11ஆம் மாதம்தான் வர்றாரு. அப்போ சனி பகவானும் நல்லபடியாக இருக்கிறாரு. அப்போ படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளியூர் வெளிநாடு இப்போ போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் விற்கக்கூடிய கோர்ஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உயர்கல்வி, விரும்பிய கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரமும் கிடைக்குமா, பொருளாதாரம் கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் ஜெயமாகும். அடுத்தது வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த துலாம் ராசி சேர்ந்த வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் ஓரியன்ட் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு, பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்த டிஜிட்டல் மயமாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா, வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும், வியாபாரமும் நல்ல நிலையில் இருக்கும். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான ஆண்டு. இதை தவிர அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு அதி அற்புதமான புத்தாண்டுன்னு சொல்லலாமா, அதி அற்புதமான புத்தாண்டுன்னே சொல்லலாம். நல்லது, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.